ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈரோடு கோயம்புத்தூர் ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதம் பார்க்க போகிறோம். பிரியாணியை விட இது சமதூளான ரெசிபின்னு சொல்கிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். இது எவ்வளோ போட்டுன்றதை டாப் கமெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷன் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி, கல்லுப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, இதுதான் மெயினான ஒரு இதுன்னே சொல்லலாம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். நல்லா வதக்கி விட்டுருங்க. அரிசி பருப்பு விஷயம் பார்த்திங்கன்னா 3/4 கப் ரைஸ்க்கு 1/4 கப் துவரம் பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோ தான். அதாவது 1 கப் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக நெய், கொத்தமல்லி போட்டு 2 விசில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு அரிசி பருப்பு சாதம் தயாராகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, வெறும் சிப்ஸும் ஊறுக்காவே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.